ஒருவன் செல்வனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உறவினர்கள் கஷ்டப்படக்கூடாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவரே சொல்லுகிறார், முட்டாளிடம் பணம் வந்தால் என்ன நடக்கும் என்று கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை என்றார். முட்டாளுக்கு பணம் வந்தால் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை, ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். இவன் முட்டாளுக்கு பணம் வந்துட்டா எல்லாருக்கும் கொடுப்பான். ஏதிலார் என்று சொல்லுவார், தொடர்பில்லாதவன் எல்லாம் இவனுடைய பணத்தாலே அவர்கள் ஆறுவார்கள், உரியவன் பட்டினி கிடப்பான் என்றார். ஒருவன் நல்ல செல்வனாக இருப்பானேயானால் அவர்களுடைய உறவிலே யாராவது ஒருவர் விதி காரணமாக வறுமையுற்றால் அவனை காக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. எல்லாருக்கும் பெரிய தானங்கள் பண்ணி தன் உறவினன் பட்டினி கிடக்கிறதை பார்க்கிறவன் அறிவாளியாக மாட்டான் என்றார் திருவள்ளுவர்.